வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அண்ணனுக்கு ஷாக் கொடுத்த பிரபு, சொத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது, நீதிமன்றம் போற்ற ஆர்டர். இணையதளத்தில் வெளியான பிரபுவுடைய குடும்பத்தில் ஏற்படும் குழப்பம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 கோடி கடனுக்காக 9 கோடி கட்ட முடியாத நிலையில் நடிகர் சிவாஜியுடைய அன்னை இல்லம் சப்சி செய்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சிவாஜியின் மகன் பிரபு மனு தாக்கல் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சிவாஜியுடைய மூத்த மகனான ராம்குமாருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. இதனால் சிவாஜி குடும்பத்திற்கு மிகப்பெரிய பூகம்பமே வெடித்திருந்ததே சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரன் துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்காங்க. இந்த நிறுவனம் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் நடித்த சகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்திருந்தது. இந்த நிலையில் சகஜால கில்லாடி படத்தை தயாரிக்க தனபாக்கியம் என்டர்பிரைஸ் என்ற நிறுவனம் 3.75 கோடி கடனாக பெற்றது. இந்த கடனை வருடத்திற்கு 30% வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதியளித்திருந்தாங்க. ஆனால் இதுவரை வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக திருப்பியே கொடுக்கல. இதனைத் தொடர்ந்து தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் இதற்கு தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி டிவி ரவீந்திரன் மத்தியஸ்கராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்கர் நீதிபதிர் கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 2,40,000 ரூபாயை வசூலிக்க ஏதாவது சகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமையை தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி கடந்த மாதம் மே மாதம் உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை தப்சி செய்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதனையடுத்து அன்னை இல்லம் வீட்டை தப்சி செய்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த மனு தொடர்பான வழக்கு கடந்த 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்னை இல்லம் வீட்டிற்கு ராம்குமாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது என் பெயரில் உள்ள சொத்து என பிரபு தயாரிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தார். அப்போது நீதிமன்றத்தில் உரையாடிய பிரபு, எனது அண்ணன் ராம்குமார் வாங்கிய கடனை என்னால் அடைக்க முடியாது. அவர் இது போன்ற பல இடங்களில் கடன் வாங்கியிருக்கிறாரு. இதுவரை யாரிடமே கடன் பெறவில்லை. 150 கோடி சொத்து மதிப்புள்ள அன்னை இல்லத்தை 9 கோடி கடனுக்காக சப்தி செய்வது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இதனையடுத்து தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு மேலும் இருவருமே ஒன்றாக வாழ்ந்து வரும் நிலையில் பிரபு உதவ முடியாது என்று கூறியிருப்பது ஹாலிவுட்டில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ராம்குமார் அதிக கடனை வாங்கியிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியானதால் சிவாஜி குடும்பத்திற்கு இன்னும் என்ன மர்மம் அடங்கியிருக்கிறதோ என கிசுகிசாகப்பட்டு வருது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பிரமாண பத்திர தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவாஜியின் வீட்டின் மீது உரிமை பங்கு இல்லை எனவும் எதிர்காலத்தில் எந்த உரிமை கோர மாட்டேன் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தாங்க. சப்சி உத்தரவை நீக்க கோரிய நடிகர் பிரபு மனு மீதான விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.